கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 34வது வசனம். மத்தேயு 10:34. மேத்யூ 10:34. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். என்ன இது ஒரு வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் என்ன சொன்னாரு? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமான நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்னண்ணே அப்படி சொன்னார் கர்த்தர்? உங்கள் இருதயம் பயப்படாமல் கலங்காமல் இருங்க, நான் ஏன் சமாதானத்தையே கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் இங்கே இப்படி சொல்லுதே, பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன்னு நினைக்காதீங்க, நான் பட்டயத்தை அனுப்ப வந்தேன்னு சொல்லி சொல்கிறாரே என்ன? அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்கள் அறிக்கை செய்து அவருடைய வார்த்தைகளை நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுடைய குடும்பத்தில் பிரிவினை உண்டாகும். நீங்கள் இருக்கிற இடங்களில் ஒரு பிரிவினை வரக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும். ஆனால் என்னென்னா, நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அதை குறித்து கலங்க தேவையில்லை. ஏன்னா அல்டிமேட்டாக நமக்கு இறுதியில் தேவ சமாதானத்தோடு நம்ம எப்போதும் தேவனோடு இருக்க போகிறோம். இப்போவே நமக்கு அந்த சமாதானம் வந்துருச்சு. ஆனால் நாம் என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே நமக்கு தேவ சமாதானம் கொடுத்தப்பட்டது. நம்ம தேவனுடைய குடும்பத்தில் இணைக்கப்பட்டு விட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கும்போது, இங்கே நம்ம வாழுகிற விபச்சாரமும் பாவம் உள்ள இந்த சந்ததி என்று சொல்லுகிறது. மார்க் 8:38 சொன்னது போல, மார்க் 8:58 சொன்னது போல, இது அப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம்? இங்கே ஒரு சமாதானமற்ற ஒரு ஸ்திரத்தன்மை. நீங்கள் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் போது நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரும். நீங்கள் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் போது நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் பாவம் பண்ணுறவங்க, அநியாயம் பண்ணுறவங்க, அக்கிரமம் பண்ணுறவங்க உங்கள் கூட சண்டைக்கு வருவாங்க. அப்போ என்ன, ஒரு பிரிவினை வரக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும். அதைத்தாங்க கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் பட்டயத்தை கொண்டு வந்தேன். ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வரக்கூடியது. ஏன்னா லூக்கா 9வது அதிகாரம், லூக்கா 12வது அதிகாரம் 49வது வசனத்தில் பார்க்குறோம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன, நான் கொடுக்கறது ஒரு அக்கினி. இது நிறைய பேர் தவறுதலாக என்ன நினைக்கிறாங்க, பூமியில் அக்கினியை போட வந்தேன்னொன்னே பெரிய எழுப்புதலை கொண்டு வர இல்லை. நீங்கள் ஒரு முழு கண்ணோட்டத்தோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும், நியாய தீர்ப்பை கொண்டு வருவதற்கு. அப்போ என்ன, என்னுடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் நிற்கும்போது என்ன வரும் உங்களுக்கு? இப்போ ஒரு சமாதானமற்ற தன்மை, ஒரு பிரிவினை வரக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும். ஆனால் இறுதியில் உங்களுக்கு முழு சமாதானம் உண்டாகும். ஆனால் இப்போ என்னுடைய நாமத்து நிமித்தம் உங்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாகும். இதைத்தான் கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம என்ன நினைக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே எல்லாமே சரியாயிரும். ஏன்னா இன்றைக்கி நம்ம கேட்கிற பிரசங்கங்கள் என்ன, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாயிரும், இயேசு கிறிஸ்து சரி பண்ணிடுவாருன்னு சொல்லி சொல்லக்கூடியது இல்லைங்க. நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கும்போது, பூமியில் வாழும்போது நிச்சயமாக சாத்தானுடைய காரியங்கள் சும்மா இருக்காது. உங்களை தொந்தரவு பண்ணக்கூடிய மக்களாக தான் இருப்பாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும்? கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாக இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன நிந்தை வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கர்த்தருக்காக நிற்கக்கூடிய மக்களாக இருப்பீங்க. ஏன்னா பூமியில் கர்த்தருக்கென்று நீங்கள் அறிக்கை பண்ணணும். அப்போ தான் பிதாவாகிய தேவன் முன்பாக இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணுவார். இப்போ மனுஷருக்கு முன்பாக உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை பார்க்குற இடத்துல, உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் கர்த்தருக்கென்று வாழும்போது, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு முழுக்க கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாக உங்களை துன்புறுத்தக்கூடிய காரியங்கள் நடைபெறும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு சமாதானத்தை இழக்கக்கூடிய சில உறவுகளை விட வேண்டி இருக்கும். ஆனால் அது என்ன, மனுஷ உறவா, தேவனுடைய உறவா என்று பார்க்கும்போது உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கும்.
நான் தேவன் முன்பாக போற்றப்பட வேண்டும். தேவன் என் மேல் பிரியமாய் இருக்க வேண்டும். நான் செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமுள்ள காரியமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய பழகிடுவீங்க. அப்பொழுது உங்களுக்கு பிரிவினை பெருசாக தெரியாது. ஏன்னா இறுதியில் நான் கர்த்தரோடு இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு காரியம் உண்டாகும். அப்போ மனித உறவுகளை, பிரிவினையை பற்றி கவலைப்படாமல் தேவனுடனான உறவை நாம் மேம்படுத்தக்கூடிய மக்களாய் வாழ்வோமா? வல்ல பிதாவே, சுவிசேஷத்தின் நிமித்தம் எங்களுடைய வீடு, எங்களுடைய வேலைத்தலம், எங்கள் பிஸ்னஸ்ஸு எதில் பிரிவினை வந்தாலும் நாங்கள் யாரை பிரியப்படுத்துகிறோம் என்பதை பார்த்து உம்மை பிரியப்படுத்தி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.